ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புளியே சேர்க்காம வெங்காயம் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே பொறுத்தபடி நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ அரைக்கிறதுக்கு 3 ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சம் வெங்காயம், ஜீரகம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு வடை சட்டி எடுத்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுட்டு வெங்காயத்தை வணக்கிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு சேர்த்து வணக்கிக்கலாம். அடுத்தது நம்ம தக்காளியும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா குலைவாக ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி சின்ன வெங்காயம், ஜீரகம், சாம்பார் தூள் அரைச்சி வச்சுருக்கோமோ அது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், சூப்பராக கொதிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக இடித்து வச்ச பூண்டை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிய விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான புளியே சேர்க்காம வெங்காயம் புளிக்குழம்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.